இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கக்கூடிய முஸ்லிம், தௌஹீது பேசக்கூடிய முஸ்லிம், ஷிர்கை பற்றி தெளிவாக தெரிந்த முஸ்லிம், இன்றைக்கு பல நபர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு போராடுவதற்கு பதிலாக, அல்லாஹ்வுடைய இமாரத்தை இந்த உலகத்திலே நட்டுவதற்கு பதிலாக, ஜனநாயகமாக இருக்கலாம், அது கம்யூனிசமாக இருக்கலாம், அது முதலாளித்துவமாக இருக்கலாம், எந்த அடிப்படையில் இருக்கலாம், இவையெல்லாம் உருவாக்கியது ஒரு மனிதன் தானே. கம்யூனிசத்தை உருவாக்கியது யார்? ஜனநாயகத்தை உருவாக்கியது யார்? ஜனநாயகத்தை உருவாக்கியது யார்? முதலாளித்துவ கொள்கையை உருவாக்கியது யார்? அல்லாஹ் சொல்கிறான், சட்டம் அதை இயற்றக்கூடிய ஆற்றல் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அந்த சட்டத்திற்கு போராட வேண்டிய முஸ்லிம், அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு போராட வேண்டிய முஸ்லிம், அந்த சட்டம் இந்த உலகத்தில் வந்தால்தான் நீயும் நிம்மதியாக இருக்க முடியும், உலகில் உள்ள அனைவரும் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த சட்டத்திற்கு மாற்றமாக